ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் ஸ்டுடியோ. வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வண்டியெல்லாம் வாங்கி பொத்தி பொத்தி பார்த்துக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பசங்களை நானும் ஒருத்தன். ஸோ பொத்தி பொத்தி பார்த்துக்கின வண்டியிலேருந்து ஒவ்வொன்றா கலட்டி வீட்டில் போட்ட பழைய ஸ்டாக்கு அதை வந்து எடுத்து போய் குப்பையில் போட்டு இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்கும்போது தான், இதை பற்றி உனக்கு என்னம்மா தெரியும், இதெல்லாம் எவ்வளோ வேல்யூ ஆனது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணிட்ட வண்டியிலேருந்து ஒரு மீட்ருங்க. இது வந்து 2013 மாடல் BS3 மாடலோட பல்சர் 150யோட மீட்ரு. இதோட காஸ்ட் இன்னைக்கு 1800 ரூபா. சாரி, 1800 ரூபா. அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட். செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டால் அந்த 1800 ரூபா. புதுசோட விலை 3500 ரூபா. ஆஃப்டர் மார்க்கெட்டில் கேட்டு அதுக்கப்புறம் ஷோரூமில் கேட்டேன். அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, மீட்ரு கொடுப்பாங்க, கிடைக்கும். பட் ஆனால் உங்கள் வண்டி செட் ஆகாது. நீங்கள் அப்படியே வாங்கிட்டீங்கன்னா கூட அதை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என் வண்டியில் இருந்த பழைய மீட்ரு இதோட ஆஃப்டர் மார்க்கெட்டோட ரேட்டு கேட்டிங்கனாக்கா 1500 ரூபாய்க்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வண்டியில் உட்காரனாலும் அதை நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களோட பொறுப்பு அப்படின்ட்டாங்க. ஸோ ஷோரூமுக்கே போய் நான் புது மீட்ரு வாங்கி போட்டேன். அப்போது கலெக்டினது தான் இது. இதில் வந்து என்ன பிரச்சனை, இந்த லைட்டு எரியாதுங்க. இதை ரெடி பண்ணலாம். ஸோ அதனால் இதை வீட்டில் வந்து வச்சுருக்கேன், யாருக்காவது யூஸ் ஆனால் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான வண்டியோடது. இந்த ஃபேஸை தான் நிறைய பேருக்கு பிடிக்குமே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். NS200. இது வந்து BS4ஓடது. BS3 BS6 எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஹெட்லைட்டில் பிரச்சனை இல்லை. இது என்னன்னாக்கா, நான் யூஸ் பண்ணியிருந்தேன் NSல வந்து இது கொஞ்சம் டல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து புதுசாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாதப்போ இந்த கிளாஸை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து நான் அதை ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டு அந்த வண்டியை நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இல்லை அது. ஸோ அப்போது மாற்றும் போது இந்த இதையும் மாற்றி வீட்டிலே வச்சுருக்கேன். ஸோ அதுவே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதுவும் சரி, அதுக்கப்புறம் இதுவும் சரி, ரெண்டுமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். பட் ஆனால் நீங்கள் உண்மையுமே உங்கள் வண்டியில் அது டேமேஜாக இருந்தால் நீங்கள் அதை காட்டிட்டு நீங்கள் இதை என்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தருக்கு காசுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னலாம் அது வந்து நல்ல இதுவல்ல. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அது மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் அவங்க தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நானும் மற்றவங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் யூஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் ஹேண்டு, அதாவது இந்த ஆஃப்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இந்த தெளிவாக சொல்ல போனால் இந்த எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சில இடத்துலலாம் சொல்கிறாங்கன்ட்டு போய் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினல் தான். என்னதான் காயிலாங்காலேருந்து சில பொருள்களை எடுத்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்களே தவிர அது ஒரிஜினல் பொருள் கிடையாது. ஸோ எதாக இருந்தாலும் ஒரிஜினலாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, நல்ல நேரத்தில் கையும் கொடுக்கும். சரிங்களா? நன்றி.